வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய 2025 பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணுங்கிற வகையில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான மிக முக்கியமான அறிவிப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிவந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு பயன்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கு மலிவான பொருட்களை நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய பொங்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் பயன்பெறணுங்கிற கூடிய வகையில் பலவிதமான பரிசு தொகுப்புகள் உள்ளடங்கிய ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வருடம் பொங்கலுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசுலேருந்து செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் பரிசு தொடர்பான நிறைய விதமான செய்திகள் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வெல்லம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருந்துகிட்டு இருக்கு. பொதுமக்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்படும் 1000 ரூபாயை வந்து குடும்ப அட்டைதாரர்கள் வங்கி கணக்கில் செலுத்தணும். கடந்த ஆண்டு வந்து உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் மனு தாக்கல் வந்து இதுக்கான மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் பணத்தை செலுத்துவது தொடர்பாக அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து அந்த ஆண்டு அதாவது வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு வந்து சுமார் 1.5 மாதம் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போதிலும் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்கல. தற்போது வரை பொங்கல் பரிசு தொகையை வங்கி கணக்கில் செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பொங்கல் பண்டிகை கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வங்கி கணக்கில் செலுத்துறதா இல்லை நேரடியாக கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நம்ம கவர்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு டிசிஷன் எடுக்காமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. பரிசு தொகையை குடும்ப அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் செலுத்தவும் பொங்கல் பரிசு தொகுப்பின் போது வழங்கப்படும் கரும்பு, தேங்காய் போன்ற பொருட்களை தமிழக விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்யவும் உத்தரவிட வேண்டும் என்று பொதுமக்கள் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெட்டிப்பு லாபமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரும். இது வேறு வெளி மாநிலத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி பண்ணாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடமிருந்தே அதை வாங்கினா அவங்களுக்கு லாபம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு வந்து அரசு தரப்பில் 1000 ரூபாயை வங்கி கணக்கில் செலுத்தும் போது குறைந்தபட்ச தொகை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதில்ல என்பதற்காக வங்கியிலிருந்து பணம் வந்து ஃபைன் போட்டு அதை எடுத்துடுறாங்க. இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் தரப்பில் மகளிர் உரிமை தொகை வங்கி மூலம் வழங்கப்படுவது போது பொங்கல் பரிசு தொகையும் வங்கி கணக்கில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதனோட அடிப்படையில் தான் கவர்மெண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்ச தொகையாக ஒரு அமௌண்ட் இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபா கொடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வந்து பிடித்தம் போக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை 880 ரூபா தான் மக்களுக்கு அது கையில் கிடைக்கிது. இதனோட அடிப்படையில் நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பேங்கில் செலுத்தினா மக்களுக்கு இந்த முழுமையான தொகை போய் அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவிலேயே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. குறைஞ்சது 1500லேருந்து 2000 ரூபா வரையும் வரக்கூடிய பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுமக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். கூடிய விரைவிலேயே நமக்கு ஒரு நல்ல அறிவிப்பு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தகவலை அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவலோடையும் ஒரு அடுத்த அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.